ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துக்கொண்டு மிஸ்டர் அப்துல்லா, நான் தான் உங்கள் அப்துல்லா. இந்த வீடியோவில் வந்து டிஆர்சி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து ஜனவரி மாதம் முதலாம், அதாவது ஜனவரி 2025 முதலாம் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து டிஆர்சின்ற ஒரு டெக்ஸ் ஒன்று வந்து மொபைல் ஃபோன், அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் அதற்கு வந்து டெக்ஸ் ஒன்று அடிக்கிறத பற்றி ஒன்று சொல்லிக்கிறாங்க. ஸோ அது வந்து 28க்கு முன்னுக்கு அப்ரூவல் ஆகுமா? ஸோ அதுக்குடைய உங்களுக்குரிய டவுட்ஸை வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போகலும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், டெக்ஸ் எப்படி விழுவுதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து 24ஆம் தேதிக்கு முன்னால் நீங்கள் வெளிநாட்டில் வச்சுங்களேன், நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோ யார் சரி கொண்டு வந்தேன்னு சொன்னாலும், நீங்கள் 28ஆம் தேதிக்கு முன்னால் அந்த ஃபோனை வந்து ஸ்ரீலங்கா எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு சிம்மை போட்டோம்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த டெக்ஸ் வந்து எட் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த ஃபோனோட விலை வந்து 1 லட்சம் ரூபான்னு வச்சுங்களேன், சரியா? இப்போ 28ஆம் தேதிக்கு பிறகு இது முழுமையாக நடைமுறைக்கு வந்தால், இந்த டிஆர்சி இந்த அப்ரூவல் வந்து 28ஆம் தேதிக்கு பிறகு வந்தால் உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபா ஃபோன் வந்து டெக்ஸ் வந்து 25,000 ரூபா போல் ஒரு டெக்ஸ் வந்து படும். ஸோ அதை தான் இதில் வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. இதே வந்து நீங்கள் 28ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணாத ஒரு ஃபோன் நீங்கள் எடுக்க போனான்னு சொன்னால் 25,000க்கு மேலே இப்படிக்கு வந்து ஒரு ஃபோன் கடை ஒன்று நீங்கள் போனால் வந்து உங்களுக்கு விளங்கும். அதில் ப்ரைஸோட பாகத்தில் வந்து விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஆர்சி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி மெத்தட் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ டிஆர்சி ரெஜிஸ்டர் பண்ணாதது, அதாவது வந்து பண்ணி அதை 28க்கு பிறகு அந்த அப்ரூவல் மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் டிஆர்சியில் வந்து இந்த இஎம்ஐ நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி கொள்ளணும் கூகுளில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அதாவது உங்களோட பாக்ஸில் வந்து பின்னுக்கு அந்த இமி நம்பர் கீழே 2 இமி நம்பர் ரெண்டுக்கும் டுவல் சிம்மே இருந்தால் இமி நம்பர் 2, இதே ஐஓஎஸ் வெர்ஷனாக இருந்தால் ஒரு சிம் தான் போட முடியாது. அதை சுட்டி அதுக்கு வந்து ஒரு இமி நம்பரை போட்டும் அங்கே நினச்சிக்கும் டிஆர்சி அப்ரூவ் சொல்லி அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தில் அப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி, இதே டுவல் சிம், அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் டுவல் சிம் ஆகிக்கும். ஸோ அதில் வந்து அரசாங்கம் அப்ரூவல் பண்ணப்பட்டேன்னு சொன்னால் அதில் வந்து இமி நம்பர் 2 இருக்கும். அதில் வந்து அரசாங்கம் அப்ரூவல் பண்ணி இருந்துச்சுன்னா டிஆர்சி அப்ரூவல் பண்ணிக்குன்னு சொல்லி அதில் போடும். ஸோ இது வந்து 28ஆம் தேதிக்கு பிறகு அமலுக்கு வந்துன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு வீடியோ நடக்கின்றது. ஸோ இதே மாதிரி தான் இப்போ இது உங்களுக்கு ஃபோன் ஆகிக்கலாம், சரியாக ஒரு டேப்லெட் ஆகிக்கலாம், ஸோ ஒரு வேறு டிவைஸுகள் ஆகிக்கலாம். அதை விட முக்கியமானது என்னென்னு சொன்னால், இதில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் டிஆர்சி அதாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை வந்து ஒரு சிம்மை போட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். 28ஆம் தேதிக்கு பிறகு ஒரு ஃபோனை வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஜப்பான்லேருந்து எடுத்து வந்து உதாரணத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் ஜப்பான்லேருந்து எடுத்து வந்து 28க்கு பிறகு தான் நீங்கள் அதை அன்பாக்ஸ் பண்ண வச்சுக்கிறீங்க. 28க்கு பிறகு நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு சிம்மை போட்டுன்னு சொன்னால் அந்த சிம் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னு சொன்னால் உங்களோட ஃபோனுக்கு வந்து அந்த அப்ரூவல் வந்து இல்லாததால் அந்த சிம் வந்து, அதாவது உங்களோட ஃபோனுக்கு கிடைக்கக்கூடிய நெட்வொர்க் கிடைக்காம போயிடுது. உங்களுக்கு வைஃபைல மட்டும்தான் அந்த ஃபோனை வந்து பாய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி தகவல் மீன் தெரியக்குள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சேனலுக்கு புதுசாக பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் விடைபெறுவது மிஸ்டர் அப்துல்லா.